பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் நீர்த்தேக்க பகுதிகளில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் சிறுமுகை அருகே உயர்மட்ட பாலம் 13 ஆண்டுகளுக்கு பிறகு தண்ணீரில் மூழ்கியுள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் பெய்யும் கனமழையால் வில்லூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. அணையிலிருந்து நொடிக்கு 6000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 95.77 அடியாக உயர்ந்துள்ளது. நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் அணையின் நீர்த்தேக்க பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே உள்ள லிங்காபுரத்திலிருந்து கந்தவயலுக்கு செல்லும் வழியில் உள்ள காந்தையாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட உயர்மட்ட பாலம் 13 ஆண்டுகளுக்கு பிறகு தண்ணீரில் மூழ்கியுள்ளது. ஏராளமான வாழை மரங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. பாலம் மூழ்கியதால் காந்தவயல், காந்தையூர், உளியூர், ஆளூர் ஆகிய 4 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பரிசல் மூலம் பவானி ஆற்றை கடந்து லிங்காபுரத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பாலத்தை உயர்த்தி கட்டித்தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பாலத்தை ஏதோ கொஞ்சம் ஏதோ மேம்படுத்துகிற மாதிரி ஏதோ பண்ணாங்களன்னா இப்போ அந்த சைடு இருக்க எங்கள் ஊருகளில் காந்தவயல், மொக்கமேடு, இந்த 4-5 கிராமம்லாம் இங்கே இருக்குது, உளியூரில் இருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் நிவாரணம் கிடைக்குங்க. இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஏதோ பார்த்து பண்ணாங்களன்னா பரவாயில்லைங்க. இல்லைன்னா ரொம்ப அந்த மக்கள் ரொம்ப சிரமப்படுற சூழ்நிலை இருக்குங்க உண்மையாக. சிற்றாறு அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் தாமிரபரணி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இதேபோன்று மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழை தொடர்கிறது. இதனால் 18 அடி உயரம் கொண்ட சிற்றாறு அணையின் நீர்மட்டம் 16 அடியை தாண்டியுள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 250 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டதால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதையடுத்து ஆற்றின் கரையில் தாழ்வான பகுதிகளில் வசிப்போருக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. திருப்பரப்பு அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.